Hey guys, இது let me tell a குட்டி ஸ்டோரியில் ஸ்டோரி நம்பர் 4. இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் ஐபிஎல் ஃபேக்ட்ஸ் அண்ட் அலிகேஷன்ஸ். நிறைய பேர் ஐபிஎல் ஆப்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. ஸோ இட்ஸ் அ ஃபேன்சி ஏரியா இல்லையா? ஸோ டீம்ஸ் பேட்டில் ரைஸ் பண்ணுவாங்க, சடனாக பார்த்தா அவங்களுடைய பர்ஸ்லேருந்து க்ரோஸ் கணக்கில் டிஸப்பியர் ஆகும். ஐ மீன் இட்ஸ் ஆல்வேஸ் ஃபன் டு வாட்ச். பட் அதுக்கு பின்னாடி இருக்கிற சில ஃபேக்ட்ஸ் அண்ட் அலிகேஷன்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஐ வாண்ட் டு ஷேர் இட் வித் குட்டி ஸ்டோரி அஸ் யூஷுவல். ஸோ பேக் டு 2024 ஆக்ஷன். ஸோ இது வந்து சமீர் ரிஸ்வி அப்படின்ற பிளேயரை பற்றி. அவர் சென்னை சூப்பர் கிங்ஸ் எடுத்தாங்க 2024 பீட்டிங்கில். நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கும், ஃபர்ஸ்ட் பாலே சரியான ஓப்பனிங். ரஷீத் கான் பாலில் ஒரு ஸ்லாக் பண்ணி ஒரு 6 அடிப்பார். ஸோ ஃபண்டாஸ்டிக் ஓப்பனிங் இந்த ஐபிஎல் 2024 சீசன் ஃபார் சிஎஸ்கே. இந்த பிளேயர் எத்தனை பேருக்கு ஞாபகம் தெரியல, சமீர் ரிஸ்வி. ஸோ அவரோட பேஸ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 20 lakhs ஸ்டார்ட் ஆச்சு. பிகாஸ் ஹி ஹேட் அ குட் டொமஸ்டிக் சீசன் அதுக்கு முன்னாடி. ஸோ 20 lakhs ஸ்டார்ட் ஆகி மடன்னு சென்னை சூப்பர் கிங்ஸ் ஸ்டெப் பண்ணாங்க. இன்னும் பல டீம் ஸ்டெப் பண்ணாங்க. எண்ட் ஆஃப் த டே அவர் ஆக்ஷன் போன ப்ரைஸ் வந்து 8.4 crores. ஸோ சடனாகவே அப்படி சோஷியல் மீடியாவே எரப்ட் ஆச்சு. ஐ மீன் ஹவுஸ் திஸ் ஒர்த் திஸ் மச், ஹூ டிசைட்ஸ் த ப்ரைஸ், இந்த ஆக்ஷனை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களா, அது இதுன்னு ஏகப்பட்ட எரப்ஷன் சோஷியல் மீடியாவில். பட் லெட்ஸ் டேக் அ பாஸ் அண்ட் லுக் அட் த ஃபேக்ட்ஸ். ஏன்? பிகாஸ் ஐபிஎல் ஆல்வேஸ் ஃபாலோஸ் அ டிரான்ஸ்பரண்ட் சிஸ்டம். ஸோ ஒவ்வொரு டீமுக்கும் ஃபிக்ஸ்டு பர்ஸ் இருக்கும். இட்ஸ் ஓப்பன் பிட்டிங். அஃபீஷியல்ஸ், ஆடிட்டர்ஸ், ப்ராட்காஸ்டர்ஸ் எல்லாருமே ஒவ்வொரு மூவியும் வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ நவ் கமிங் பேக் டு சமீர் ரிஸ்வி. ஒய் சமீர் ரிஸ்வி? பிகாஸ் ஐபிஎல் வந்து ஜஸ்ட் தே டசன்ட் பை அ நம்பர். அவங்க என்ன பார்ப்பாங்கன்னா பொட்டன்ஷியல், ரோல், ஃபிட் இன் த டீம் அண்ட் ஃபியூச்சர் வேல்யூ எல்லாத்தையுமே பார்ப்பாங்க. பிகாஸ் ரிஸ்வி வாஸ் யங் அண்ட் ஹீஸ் அ குட் ஸ்ட்ரைக்கர் ஆஃப் அ ஸ்பின். ஸோ லோயர் மிடில் ஆர்டரில் சிஎஸ்கேக்கு அப்போ ஒரு எக்ஸ்ப்ளோடிங் பேட்டிங் ஆப்ஷன் தேவைப்பட்டுச்சு. பிகாஸ் தோனி இஸ் அபவுட் டு ரிட்டையர். ஸோ தென் தே வென்ட் ஃபார் அ சமீர் ரிஸ்வி, விச் அட் தட் பாயிண்ட் இஸ் அ ரியலி அ குட் டிசிஷன். ஸோ இந்த ஆக்ஷனில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதே மாதிரி தான் இன்னும் கொஞ்சம் பிளேயர்ஸ் எல்லாம் அன்கேப்டு பிளேயர்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. பிரசாந்த் வீர் ஆல்மோஸ்ட் 14.2 crores. அதே மாதிரி கார்த்திக் சர்மா அகைன் 14.2 crores. ஐபிஎல் ஆக்ஷன்லேயே இது வரைக்கும் அன்கேப்டு பிளேயருக்கு போன ஹையஸ்ட் பிட் சிஎஸ்கே தான். அதுவும் 2 players ஆல்மோஸ்ட் 14.2 crores. இதுக்கு முன்னாடி இட்ஸ் நெவர் ஹேப்பன். நவ் கமிங் டு த அலிகேஷன்ஸ். ஐ மீன் பீப்புள் தே ஆல்வேஸ் டாக் அபவுட் ஹைப். ஐ மீன் ஃப்ரான்ச்சைஸ் தே ஆர் ஓவர் பேயிங், இந்த நேம்ஸ்லாம் ப்ரீ டிசைட் பண்ணி வச்சுருவாங்க, இதுன்னு நிறைய அலிகேஷன்ஸ் இருக்குது. பட் ரியாலிட்டி இஸ் வெரி சிம்பிள். ஐ மீன் மல்டிபிள் டீம்ஸ் போட்டி போடுறப்போ தே ஆல் வாண்ட் த சேம் ஸ்கில் அட் த சேம் டைம். ஸோ ப்ரைஸ் வந்து இங்கே வந்து லாஜிக்கலாக இருக்காது. இட் கீப்ஸ் எக்ஸ்ப்ளோடிங். சம்டைம்ஸ் இந்த பெட் வந்து அந்த ஃப்ரான்ச்சைஸ்க்கு ஃபெயில் ஆகும். சம்டைம்ஸ் அந்த ஃப்ரான்ச்சைஸ் வந்து தி கிரியேட் ஸ்டார்ஸ். ஸோ இன்ஃபேக்ட் எம்எஸ் தோனியே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் சீசனில் தே நெவர் நோ இந்த அளவுக்கு ஷைன் ஆவார்னு, சிஎஸ்கே ஷைன் ஆவார்னு தெரியாது. பட் தே பெட் ஆன் இட் அண்ட் தே ஆர் கிரியேட்டட் ஸ்டார்ஸ். ஸோ இதே மாதிரி தான் இட் இஸ் ஹேப்பனிங். ஸோ தெர் இஸ் நத்திங் அலிகேஷன் இன் ஹியர். இட் இஸ் ஆல் ஃபேக்ட்ஸ். ஐபிஎல் இஸ் மச் ஓப்பன். அண்ட் மோரோவர் ஐபிஎல் ஆக்ஷன் வந்து சக்ஸஸை கேரண்டி பண்ணவே முடியாது. அது வந்து ஒரு ஹை ப்ரெஷர் மார்க்கெட் பிளேஸ் மாதிரி. இட்ஸ் ஜஸ்ட் அ பிலீஃப் அண்ட் டேக்கிங் அ ரிஸ்க். And that's why it is always debated and sometimes it is also misunderstood. And end of the day, we never stop watching IPL. We always, the craze and IPL the craze எப்பயுமே இருக்கு இல்லையா? Yeah, that's it. Something I want to share about some facts and allegations in IPL. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். Bye.